அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம வந்து வேஃபர் ரோல் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்மளே செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதை நல்லா அடிச்சுக்குவோம். சுகர் பாருங்கள், 50 கிராம் இருக்கும், அது போட்டிருக்கேன். பட்டர் வந்து 50 கிராம் பட்டர் இருக்கும், உருக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 100 கிராம் இருக்கும், அது போடுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் ஊற்றுறேன். சோடாப்பு ஒரு ட்ராப் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாங்க. நல்லா ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சட்டியில் ஊற்றுற வேலை தான் பார்ப்போம். சட்டியில் பாருங்கள், நான் இரும்பு கடாய் வைக்கல, ஃபேன் வச்சுருக்கேன். ஒட்டாத ஃபேன் இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். முதல் பாருங்கள், நான் வந்து அடுப்பை ஆனே பண்ணல. ஆன் பண்ணாமல் தான் நான் வந்து ஊற்றுறேன். ஆன் பண்ணி ஊற்றுனாக்கா அது அப்படியே பிடிச்சிக்கிட்டுரும், எடுக்க வராது. பாருங்கள், ப்ரெஷ்ஷால் மெதுவாக தடவி விட்றேன். இப்போ தான் நான் அடுப்பு ஆன் பண்ணுறேன். சிம்மில் வச்சுக்கணும், ரொம்ப வேகமாக வைக்க விடாது, கருகி போயிடும். ரொம்ப கவனமாக செய்யணுங்க. நம்ம திருப்பி போடணும். பார்ப்போம், எடுத்து பார்ப்போம். இப்போ திருப்பி போடலாம்.
இதோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து திருப்பி நல்லா சூடாயிரும். சட்டி சூடாகிட்டாக்க ரொம்ப மொறு ஆயிரும். ரோல் நம்ம சுத்த வராது. இந்த மாதிரி சுத்த வராது ரொம்ப வேகமாக எரிஞ்சிச்சுன்னா அடுப்பு. ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதை ரோல் சுற்றிட்டாச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். திருப்பி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இதை ஊற்றுறேன். ப்ரெஷ்ஷெல்லாம் அப்படியே தடவிடும். இப்போ ஆன் பண்ணுறேன் அடுப்பை. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொறுமையாக தான் நம்ம செய்யணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் திருப்பி போடுறேன். ரோல் உங்களுக்கு சுத்தம் வரலைனாக்கா வந்து பென்சில் வச்சுக்கலாம். பென்சிலை வச்சு நம்ம அதுக்கு மேலே அப்படியே ரோல் சுற்றிட்டு வரலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். புதுசாக செய்கிறவங்க எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் சுற்றலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் ரோலு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ரோல் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சிரப்பு செய்ய போகிறேன். அதுக்கு எவ்ரிடே மாவு இருக்குது ஒரு பாக்கெட்டு. அதுக்கு இப்போ காவாசி தான் நான் போட்டிருக்கேன். இது சாக்கோ சிரப்பு இருக்குதுங்க. சாக்லேட் சிரப்பு பால் ஊற்றி குடிப்போம்ல அந்த சிரப்பு இருக்குது. அது கொஞ்சம் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது இல்லைனாக்கா உங்கள் நீட்டெல்லாம் போட்டுக்கலாம். உள்ள வச்சுக்கலாம் ஸ்டெப்பிங்கு. இது எல்லாமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிறப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஹோலில் ஊற்றிக்குவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை ஊற்றி சாப்பிட்டா நீங்கள் இல்லைங்க பர்த்டே பார்ட்டிக்கெலாம் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிக்குவோம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.